வணக்கம். நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து எல்லாமே எங்களோட குடும்பத்துக்கோ, எங்களுக்கு நாங்க நெச்சாக்களுக்கோ ஒரு பிரச்சனை இல்லாம போய் சேரணுமா? அதே நேரத்தில அப்படி இல்லாட்டி கோர்ட் கேஸ்ன்னு அவங்க அலையணுமா? இது சம்பந்தமான ஒரு விஷயத்த நாங்க பார்ப்போம். அந்த வகையில நான் எடுத்த டாபிக்ல வந்து ட்ரஸ்ட்ட பத்தி பார்க்க போறேன். அப்ப ட்ரஸ்ட்ன்றது வந்து எங்களுக்கு உண்மையாவே தேவையா? ஏன் இந்த ட்ரஸ்ட் தேவை சில பேருக்கு? அதே நேரம் என்ன டாக்ஸ் அட்வான்டேஜ் இருக்கா? இல்லாட்டி வேற எதுவும் அட்வான்டேஜ் இருக்கா? ஓகே. இது சம்பந்தமா முழுமையா நாங்க பார்க்கலாம் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இது முருகையா காந்திராம். நான் இந்த சேனலுக்கு இதுதான் உங்களோட புதுசா வந்திருக்கீங்கன்னா, இந்த சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல இன்னும் கொஞ்சம் கேட்டுட்டு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரஸ்ட்ண்டா என்னன்னு பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு ட்ரஸ்ட்ன்ற ஒரு சாமான். அதாவது வந்து அத நான் விளங்கப்படுத்துறேன். ஒரு ட்ரஸ்ட் இல்லாத அதாவது வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு பிரச்சனை இருக்க நேரம் தான் ஒரு ட்ரஸ்ட்ன்றது ஒரு மனிதனுக்கு தேவை. ரைட்? ஓகே. நான் இப்போ உங்களுக்கு ஒரு படத்தோட அத விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. ஆ முதலாவது வந்து அ இப்ப இந்த 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 சேனல்ல நான் சொல்ற எல்லா விஷயமே உங்களோட ஒரு கல்வி நோக்கம் அல்லது உங்களோட உங்களோட இதுக்கு அடுத்தபடியா நீங்க உங்களோட நாலேட்ஜ ஆராய்ஞ்சு எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு சேனல் தான் இது. ஸோ, அதனால நீங்க இதில பார்க்குற ஒவ்வொரு விஷயமும், நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க மீண்டும் ஆராய்ஞ்சு, அதுக்கேத்த மாரி அது சம்மந்தப்பட்ட தொழில் வல்லுநர்களுடன் உதாரணத்துக்கு நீங்க ட்ரஸ்ட் ஒண்ணு செய்ய போறீங்கன்னா, யூ ஹேவ் டு டாக் டூ லாயர். பட் நீங்க பேசிக் இன்ஃபர்மேஷன முதல்ல அறிஞ்சிட்டு, அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையானத பத்தி ஓரளவு ஆராய்ஞ்ச பிறகு, நீங்க அதுக்கு பிறகு போய் கதைக்கலாம்ன்றபடியால் தான் இந்த மாரி விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்றேன். ரைட்? இப்போ இது உங்களுக்கு இந்த இந்த மாரி விஷயங்கள் கேட்கணும், பார்க்கணும், தெரியணும்னு யோசிச்சீங்கன்னா தமிழ் மொழியில, நீங்க தயவு செய்து இந்த இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்றது நான் வரவேற்கிறேன். ஓகே. இப்ப நாங்க சப்ஜெக்ட்டுக்கு போவோம். அப்ப அதாவது வந்து இப்ப இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 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 காரோ, இந்த 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 வெஹிக்கிள் ரைட் இந்த உதாரணம் சொல்ல இந்த ஒரு மாட்டு வண்டிய நான் எங்கட காலத்துல மாட்டு வண்டியெல்லாம் பார்த்தாக்கள் நாங்கன்றபடியால. ஸோ இப்ப இந்த மாட்டு வண்டி தான் வந்து ஒரு ட்ரஸ்ட்ன்னு சொல்றது. அப்ப இந்த ட்ரஸ்ட்ன்றது வந்து இந்த ட்ரஸ்ட் வந்து கிரியேட் பண்ணப்படும். கிரியேட் பண்ணப்படுறதுன்னா 2 முறையில செய்யலாம். ஒன்று நீங்க உயிரோட இருக்கிற நேரமே ஒரு ட்ரஸ்ட்ன்னு உருவாக்கி, அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள தேவையான சாமான்லாம் போடலாம். நான் விளங்கப்படுத்துறேன். அப்ப அதே நேரத்துல வந்து அப்படி இல்லாட்டி இறந்த பிறகு வாரதும் ஒரு 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 வகையான ட்ரஸ்ட். அப்போ ஒரு ஆள் இறந்த பிறகு வில்லில் நீங்கள் எழுதியிருந்தீங்களா, நான் இறந்த பிறகு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குங்கன்னு எழுதி அதில் என்னென்ன செய்யணுமென்று நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு சொல்கிறது வந்து டெஸ்டமெண்ட்ரி ட்ரஸ்ட்ன்னு சொல்கிறது. ரைட். ஸோ இப்போ நான் வந்து முதலாவது ட்ரஸ்ட்டை பற்றி முதலாக விளங்கப்படுத்துகிறேன். மெட்டது நீங்கள் உயிரோடு இருக்க நேரம் செய்கிற ட்ரஸ்ட்டுக்கு பேர் இன்டர்வியூவோ ட்ரஸ்ட்ன்னு சொல்கிறது. ஸோ அதாவது வந்து நீங்கள் இப்போ இருக்க நேரமே ஓகே உங்கள்கிட்ட எக்கச்சக்கமாக சொத்து இருக்குண்டா நீங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணுறது முன்னமே ட்ரஸ்ட்டுக்குள்ள அதை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பெனிஃபிஷியரியை நீங்கள் போடுவீங்க. ஸோ அதுக்கு முன்னால் நாங்கள் பார்ப்போம் இப்போ எப்படி இந்த ட்ரஸ்ட்டண்டா என்னன்னு. ரைட். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிளில் வந்து இருக்குது இந்த போகிற மனிதர் தான் இவர் தான் வந்து ட்ரஸ்டி. சரியா? அப்போ இந்த ட்ரஸ்டின்றது வந்து ஒருத்தராக இருக்கலாம், இல்லாட்டி 4 பேரா 3 பேரா இருக்கலாம், எத்தனை பேராகவும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு கம்பெனியாக கூட இருக்கலாம். சரியா? அப்போ உங்களோட உங்களோட அப்போ இந்த செட்டிலர்ன்னு சொல்கிறவர் வந்து இவர் தான் வந்து உங்களோட அந்த கொடுத்த குறிப்பிட்ட ஒருவர் அவரோட சொத்து எல்லாத்தையும் கொடுக்குறார். ஒன்று உயிரோட இருக்க நேரம் குடுக்கலாம். இல்லாட்டி இறந்த பிறகு எனக்கு குடுங்கன்னு சொல்லவும் முடியும். நான் முதல்ல சொன்ன மாரி. ரைட்? ஸோ அந்த வகையில வந்து அவர் வந்து அவர்ட்ட இருக்க கேஷ் மத்தது வந்து ஏதாவது போர்ட்ஃபோலியோஸ், மற்றது வீடுகள், மற்றது வந்து இருக்கலாம் ரெண்டல் ரெண்டல் ஸ்டஃப் இருக்கலாம், வெஹிக்கிள்ஸ் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே அந்த ட்ரஸ்ட்ன்ற ஒரு பேக்ரவுண்ட் ஒரு 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 விஷயத்துக்குள்ள அவர் போடுறாரு. இது வந்து கொண்டு எங்கேயும் குடுக்குறதில்ல வந்து உதாரணத்துக்கு நீங்க இன்டர்வியூ அதாவது நீங்க தப்பித்தவறி இப்பவே ட்ரஸ்ட்ட உருவாக்குறீங்கன்டா, அதாவது நீங்க உயிரோட இப்ப இருக்க நேரமே செய்றீங்கன்டா, அந்த டைம்ல வர ட்ரஸ்ட்டுக்கு நீங்க முன்னமே நேம் சேஞ்ச் எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அதே நேரத்தில வந்து அது வந்து நீங்க ட்ரஸ்ட்ட உருவாக்கின பிறகு அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து தனியா நீங்க வந்து ட்ரஸ்ட்டுக்கு வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் செய்யணும். ரைட்? ஸோ அது அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். முதலாவது எங்களுக்கு ட்ரஸ்ட் தேவையான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முதல்ல அத தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு தான் மிச்சத்தெல்லாம் பார்க்கணும். ரைட்? நான் இந்த ட்ரஸ்ட் எப்படி வேலை செய்யும்னு சொல்றேன். ரைட்? அப்ப இவர் வந்து செட்டிலர் என்ன சொல்றாருன்னா, இந்த ட்ரஸ்டிய சூஸ் பண்றார். ரைட்? இப்ப நான் சொன்னது ஒரு ஆளா இருக்கலாம். இல்லாட்டி 2 உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு அவுட்சைடர் ஒரு ஆள் ஏன்டா ஒரு ஃபேமிலியில ஒரு முடிவு என்ன எடுக்கணும்னு எடுக்கிறேன் 3 பேர் சேர்ந்து எடுக்கிறேன் நல்லா இருக்கும். ஏன்டா நீங்க இருக்க மாட்டீங்க சில நேரங்கள்ல. ரைட்? ஸோ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எடுக்கிறேன்னா, இந்த ட்ரஸ்டி நீங்க ஒரு ஆளா, 2 பேரா, 3 பேரா, இல்லாட்டி சில நேரம் ஒரு கம்பெனிய கூட சில பேர் ஹயர் பண்ணுவாங்க. ரைட்? அதாவது ட்ரஸ்ட் கம்பெனிஸ் இருக்கு. அது அவங்க வந்து ட்ரஸ்டியா வேலை செய்வாங்க. ரைட்? இல்லாட்டி ஒரு லாயர கூட நீங்க போடலாம். ரைட்? இப்ப தனியொரு ஆளா போடுறத விட பல பேர போடுறது வந்து கொஞ்சம் ஒரு 2, 3 பேர் டிபெண்ட் ஆன் உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி போடுறது வந்து ஒரு நியாயமான வகையில அந்த பெனிஃபிஷியரிக்கு அந்த 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 இத குடுக்கணும். அப்ப இவர் என்ன செய்றார்? இந்த கார்த்தையில எடுத்துட்டு போயிட்டு இவர் வந்து இந்த ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருவரோட பெனிஃபிஷியரி கிட்ட குடுக்குறது தான் இவரோட வேலை. அப்ப அந்த அந்த பெனிஃபிஷியரி குடுக்குற நேரத்துல வந்து
இப்போ உதாரணத்துக்கு தான் பெனிஃபிஷியரிண்டா ஒரு இது என் மகள்கிட்ட நான் போட்ட ட்ராயிங் வந்து இது என் மகள் ட்ராயிங் ஜஸ்ட் டு லெட் யூ நோ. நான் வந்து பெனிஃபிஷரியை ஒன்று எழுதி வரைஞ்சிதான்னு கேட்ட பிறகு ஷீ வாஸ் ட்ராயிங் அதை மற்ற ட்ராயிங் கொடுத்தா நான் எந்த கற்பனையில் பெனிஃபிஷரி இப்படி ஒரு சின்ன பிள்ளையில போட்டிருந்தேன். பட் எனிவே சி இஸ் ரைட். அதாவது வந்து இப்போ அந்த ட்ரஸ்டி வந்து கொண்டே இப்போ பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. இப்போ அந்த டைமில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆளுக்கு காசு, இல்லாட்டி ஒரு ஆளுக்கு வீடு, இல்லாட்டி வேறு எது விஷயம், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ், இல்லாட்டி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்தந்த டைமுக்கு அந்தந்த நேரத்தில் அவர் பிரித்து கொடுக்குறார். ரைட். அப்போ அதுதான் வந்து ஒரு ஒரு ட்ரஸ்டியோட வேலை. ரைட். அப்போ அந்த ட்ரஸ்டி என்னவா இருக்கணுமெண்டா, இப்போ ஒரு ஆளாக இருந்தாருண்டா சில நேரம் இப்போ அவருக்கு ட்ரஸ்டிக்கும் ஒவ்வொரு ரைட்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டைப்பான ட்ரஸ்ட்டும் இருக்காதுல்ல. ரைட். ஒன்று நான் சொன்ன மாதிரி டெஸ்டமெண்ட்ரி ட்ரஸ்ட்ன்றது வந்து வந்து ஒரு வில்லில் நீங்கள் எழுதுறீங்க, ஓகே எனக்கு பிறகு என்ன சொத்தெல்லாம் வந்து இவர் 3 பேர் தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க. இந்த மேனேஜ் பண்ணுற இடம் இவங்களை தான் ட்ரஸ்டி. இந்த ட்ரஸ்டிஸ் வந்து இந்த வயசில் எப்படி கொடுக்கணும், இந்த வேலை என்ன செய்யணும்ன்ற ஒரு 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 இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ட்ரஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். ரைட். ஸோ இதுக்கு சொல்கிறது டெஸ்டமெண்ட்ரி ட்ரஸ்ட். அப்படி இல்லை, இப்போ நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, அப்போ உங்களோட இந்த கம்பெனி நீங்கள் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணவே மாட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க. ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அது எனக்கு பிற கஸ்டமர் இப்போவே நீங்கள் அது எல்லாத்தையும் ட்ரஸ்ட்டுக்குள்ளே போட்டுட்டு, ரைட், அதுக்கு சொல்கிற இன்டர்வியூ ட்ரஸ்ட் அண்ட் ரைட். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ட்ரஸ்ட்டுக்குள்ளே போட்டு நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க, ஓகே எனக்கு பிறகு வந்து இல்லாட்டி எனக்கு பிறகும் இல்லை, நான் இருக்க நேரமே நாங்கள் தான் பெனிஃபிஷரி. ரைட்டா. இந்த ஓனர் ரெண்டு வைங்கள, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஓனர்னு வச்சுக்கிட்டேன். இந்த நீங்கள் 2 பேருமே ஓனர். அதே நேரத்தில் உங்களோட பிள்ளைகள் 3 இருக்குது, அந்த 3 பிள்ளைகளும் சேர்ந்து தான் ஓனர். அப்போ அந்த அந்த சாரி இன்னும் 3 பேரோ 4 பேரோ இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கெல்லாம் பெனிஃபிஷரின்னா நீங்கள் வந்து பெனிஃபிஷரியாக டிசிக்னேட் பண்ணுவீங்க, இவங்க தான் பெனிஃபிஷரியன். அப்போ மற்ற வந்து ஒரு ட்ரஸ்டிக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, இப்போ ட்ரஸ்டி வந்து டிஸ்கிரிஷனரி ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், ட்ரஸ்டியாக இருக்கலாம், இல்லாட்டி நான் டிஸ்கிரிஷனரி ட்ரஸ்ட்னு சொல்கிறாரு. டிஸ்கிரிஷனரி ட்ரஸ்டி என்றா வந்து அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. அவர் வந்து இந்த பெனிஃபிஷரிக்கு எவ்வளோ கொடுக்கலாம்ன்றது அவர் தான் தீர்மானிப்பார். நீங்கள் டிசைட் பண்ணலாம், ஏன்னா அது ட்ரஸ்ட்டுக்கே அது சொந்தமாக போயிடும்ன்ற ஒரு முடிவு தான் அது. இப்போ நீங்கள் அப்படி இல்லாட்டி இரிவோக்கபலாக இருக்கும். ரிவோக்கலான இப்போ அந்த ஒரு செட்டிலர் வந்து காசை கொடுத்தவர் வந்து அவர் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு யோசிக்கிறார், எனக்கு ட்ரஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி எடுத்துக்கலாம்டா. அது வந்து அப்போ அந்த ட்ரஸ்ட் வந்து ரிவோக்கபிள் ட்ரஸ்ட்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ முதல்ல நீங்கள் கொடுத்தீங்க, எனக்கு இப்போ நீங்கள் டிசைட் பண்ணீங்க, இப்போ சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க எனக்கு இப்போவே ஒரு ட்ரஸ்ட்டை போடணும்னு. பிறகு யோசிக்கிறீங்க, இப்போ என்னத்துக்கு ட்ரஸ்ட்டை டெய்லி நாங்கள் இதையும் டேக்ஸும் பே பண்ணி கொண்டு இருக்கோம், ஒரு விதமான அட்வான்டேஜும் இல்லை, அப்படின்னா என்னத்துக்கு வச்சிருக்கணும், யூஆர் ரிவர்ஸ் பண்ணுற நேரம் வந்து அது நான் சொல்கிறது வந்து ரிவர்சபிள் ட்ரஸ்ட்னு. ரைட். ஸோ அப்போ வந்து அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ரைட். அப்போ அப்படியான ட்ரஸ்ட்டும் இருக்குது. ரைட். இப்போ எங்களுக்கு நான் முக்கியமாக இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு என்னத்துக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வந்து இப்போ பார்ப்போம். ரைட். இப்போ உங்களுக்கு ஓரளவு நான் விளங்கப்படுத்திட்டேன், ட்ரஸ்டி என்றா யார், பெனிஃபிஷரி என்றது வந்து யார், பயனாளர்கள். சரியா. இப்போ ஒரு சின்ன பிள்ளைகள் இருக்குன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டியாக போட்டேன் பிள்ளைகளை போட்டிருக்கலாம், இல்லாட்டி பெரிய ஆக்கள் வளர்ந்தாலும் அவங்கள பெனிஃபிஷரியாக நீங்கள் போடலாம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு. ரைட். ஸோ இப்போ அந்த ட்ரஸ்ட் போடுற அட்வான்டேஜஸ் நான் கொஞ்சம் அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் வந்து இப்போ ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்க நேரம் தான் எப்போவுமே ஒரு ட்ரஸ்ட்ன்றது தேவைப்படும். எப்படி ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு பிரச்சனை வரும்னா, அப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சுமார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹென்சன் ட்ரஸ்ட்டை சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு 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 ட்ரஸ்ட் ஃபார் டிசேபிள் சைல்டு ஒன்று இருக்குன்னு வைங்க. உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு டிசேபிள் சைல்டு இருக்குன்னா, அந்த சைல்டை யாராவது டேக் கேர் பண்ணணும் உங்களுக்கு பிறகு. ரைட். அப்போ அப்படி இருக்கிற நேரம் அந்த 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 சைல்டை டேக் கேர் பண்ணுற நேரம் நாங்கள் என்ன செய்வோம்னா, ஒரு ட்ரஸ்ட்டுக்குள்ள அந்த காசை போட்டால் 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்கிரிஷனரி ட்ரஸ்ட்டாக நான் டிஸ்கிரிஷனரி ட்ரஸ்ட்டான்றது இந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்ன சொல்கிறேன்டா வந்து ஒரு உதாரணம் ஒரு டிசேபிள் சைல்டு இருக்காங்கண்டா, அந்த டிசேபிள் சைல்டுக்கு வந்து மேக்ஸிமம் 40,000 தான் கேஷ் வச்சிருக்கலாம் ஒரு பிள்ளை. அப்படி இல்லாட்டி உங்களோட ஓடிஎஸ்பி குறையும், மற்றது அப்படி இல்லாட்டி உங்களோட ஓடிஎஸ்பி அப்ரூவ் ஆகாது, டிஸ்அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்குரிய அந்த கவர்மெண்ட் அட்வான்டேஜ் எல்லாம் இட்ஸ் அ பிக் கம்பேரிங் டு உங்கள்கிட்ட காசாக நீங்கள் பே பண்ணுற விட. அப்போ அந்த அட்வான்டேஜஸ் நீங்கள் லூஸ் பண்ணக்கூடுமன்றபடியால் ட்ரஸ்ட்டை உருவாக்கிட்டு அது வந்து நான் டிஸ்கிரிஷனரி ட்ரஸ்ட்டாக உருவாக்கணும். இல்லாட்டி திரும்ப உங்களுக்கு எடுக்கலாம், இப்படி இல்லாட்டி அதே நேரத்தில் வந்து அதை நீங்கள் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் லாயரோட தான் டிஸ்கஸ் பண்ணணும். பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் லிட்டில் பிட் ஆஃப் இன்டர்னல் ஐடியா நீங்கள் கதைக்க முதல்ல. ரைட். அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் போயிட்டு அப்போ நீங்கள் அப்படி ஒரு 40,000க்கு மேலே கேஷ் இருக்க மாட்டா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லிக்கிறீங்களேன், இப்போ ஒரு சைல்டு வித் டிசபிலிட்டிக்கு ஒரு காசை நீங்கள் இப்போ எல்லாருக்கும் 3 பிள்ளைகள் இருக்குது, ஒரு பிள்ளைக்கு வந்து டிசேபிள்ண்டா, அந்த இப்போ நீங்கள் உங்களுக்கு இறந்த பிறகு நீங்கள் தப்பி சரியாக நீங்கள் மேனேஜ்
மேனேஜ் பண்ணல. வில் இருக்கலாம், வில் இல்லாம். வில் இல்லாட்டி எவ்ரிதிங் வில் பி மேனேஜ் பை த கவர்மெண்ட். எப்படி யார் யாருக்கு என்ன பெர்சன்டேஜ் போகணும், யார் யாருக்கு இது போகணுமன்ற எல்லாம் வந்து டிசைட் பண்ணுறது கவர்மெண்ட்டாக தான் இருக்குது, நீங்களாக இருக்க மாட்டீங்க. அது வந்து நான் என்னோட கடைசி வீடியோவில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன விஷயத்தில் இப்போ இந்த 3 சில்ட்ரன் இருக்குது, ஒரு 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 ஃபேமிலி, சரியா? அப்போ அந்த ஒரு 2 பிள்ளைகள் வந்து ஓகே, ஒரு பிள்ளைக்கு டிசேபிள்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ 3 பேருக்கும் இது பிரிஞ்சு போயிருச்சேன்டா. அப்போ நீங்கள் அதை நீங்கள் சரியாக பிளான் பண்ணாட்டி, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 200,000 போயிட்டுன்னு வைங்க கேஷாக, ரைட்? அது ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டி. இப்போ அவருக்குரிய நெக்ஸ்ட் இயருக்கு அவர் வந்து ஓடிஎஸ்பி அப்ளை பண்ணுற இடம் வந்து சில இடம் அவருக்கு அது கிடைக்காதுண்டா. அவர் வந்து அவரோட த்ரெஸ்ட் ஹோல்டுக்குள்ளே காசு இருக்குது, அது செலவழிச்ச பிறகு தான் அவங்க கொடுப்பாங்க, ரைட்? ஸோ யூ ஆர் லூசிங் தட். ஸோ இன்கேஸ் அந்த 200,000 ஒரு ட்ரஸ்ட்டுக்குள்ள இருந்து நீங்கள் அதை வந்து ட்ரஸ்ட் வந்து பே பண்ணுமா இருந்தால், ரைட், அதுவும் வந்து நான் டிஸ்கிரிஷனரி ட்ரஸ்ட்டாக இருந்து அந்த பிள்ளைக்கு அது ஓன் இல்லை அப்படி என்ன, அதான் அந்த இந்த ஹென்சன் ட்ரஸ்ட்ன்ற ஒரு மேட்டர் வந்தது காரணமே வந்து ஒரு ஃபாதர் வந்து இப்படி ஃபைட் பண்ணாது, அவங்களோட காசு இல்லை என்றபடியால் இந்த ஓடிஎஸ்பியை கட் பண்ண இயலாது. இந்த ஓடிஎஸ்பியோ அதோ எங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இன் கனடாவில் ஒன் ஆஃப் த ப்ராவின்ஸில் அவர் ஃபைட் பண்ணபடியால் தான் அந்த அந்த ஃபைட் பண்ணி இந்த ஆப்ஷன் எடுத்தபடியால் தான் அந்த 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 ட்ரஸ்ட்டுக்கு பேர் ஹென்சன் ட்ரஸ்ட்னு சொல்கிறது. பட் நான் அதை ஒரு சைடில் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நான் இது ஒரு 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 இஷ்யூ, ரைட்? அது உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ட்ரஸ்ட்டில் இல்லாமல் இருந்து இப்போ நீங்கள் 200,000 ஒரு பிள்ளை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ அதில் வந்து நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்லேயே இல்லைன்னு வைங்க, இல்லாட்டி ஒரு 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 ஆள்கிட்ட கொடுக்குறீங்க, ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்து நீ அவனை பார்த்துக்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நாளைக்கு அந்த அந்த பிள்ளை மற்ற பிள்ளையை பார்க்குமா பார்க்காதான்னு உங்களுக்கு தெரியாது உண்மையா. ஏன்னா அவர் மட்டும் எடுக்கிற டிசிஷனில் நாளைக்கு அவர் ஒரு மாதிரி பண்ணலாம், அவரோட பார்ட்னர் என்ன சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ரைட்? ஸோ அப்போ இங்கே ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்போ தான் பாருங்கள் ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுது, ரைட்? அப்போ தான் ஒரு ட்ரஸ்ட் தேவைப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஓவராக நிறைய காசு இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, அது அது நிறைய லாட் ஆஃப் மணி இருக்குது. இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்குன்னு வைங்க. ஸோ திடீரென்று உங்களுக்கு எதுவும் நடந்துருச்சுண்டா இந்த அவ்வளோ காசையும் கொண்டு உங்களோட பிள்ளைக்கு 18 வயசில் ஒரு $2 million கையில் கொடுத்தா என்ன நடக்குமென்னு நினைக்கிறீங்க? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி சீரியஸ் ப்ராப்ளம், ரைட்? அப்போ ஒரு 2 million கொடுக்குற விட கொடுக்காம விட்டால் அந்த பிள்ளை நல்லா வரும் வேண்டாம். அவ்வளவுக்கு ஒரு 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 18 வயசு பிள்ளை 18 வயசு வந்த பிறகு தே ஆர் எலிஜிபிள் டு கெட் த மணி ஏண்டா மேஜர் ஆயிடுவாங்க, ரைட்? அப்போ அதனால தான் இப்போ நீங்கள் இப்போ உங்களோட டிபெண்ட் ஆன் உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ரைட்? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு. இப்போ உதாரணத்துக்கு சாரி, அதாவது நான் இப்போ வச்சுக்கிறீங்களேன், இப்போ இப்போ 18 வயசாகிட்டு அந்த பிள்ளைக்கு, ரைட்? அப்போ அந்த பிள்ளைக்கு வந்தோடனே இப்போ நீங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு ட்ரஸ்டியை போட்டிருக்கீங்க, ஒரு வில்லில் போட்டிருக்கீங்கன்னு வைங்க. வில்லில் போட்டுட்டு 18 வயசுக்கு பிறகு அந்த பிள்ளை வந்து 18 வயசு ஆகணும். அந்த உங்களோட ட்ரஸ்டியோட டியூட்டி, அதாவது ட்ரஸ்ட்டில் இருக்கீங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவரோட டியூட்டி வந்து அவர் மேஜரான இந்த காசை கொடுத்துடணும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு டெஸ்டமெண்ட்ரி ட்ரஸ்ட்ண்டால் எழுதி வச்சுருந்தீங்கண்டா, எனக்கு இப்போ தப்பி தவறி நான் இறந்துட்டேன்டா, எனக்கு இப்போ ஒரு டெஸ்டமெண்ட்ரி ட்ரஸ்ட், அதாவது வில்லில் எழுதியிருப்பீங்க, ரைட்? எனக்கு இப்படி ஒரு நடந்துச்சுண்டா ஒரு ட்ரஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த க்ரியேட் பண்ணுற ட்ரஸ்ட்டில் எந்த காசெல்லாம் இப்படி போட்டு அதுக்கு பிறகு பெனிஃபிஷரிக்கு நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும்னு நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா தே ஹாவ் டு டூ இட். அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த நீங்கள் கொடுக்குற ஸ்பெசிஃபை பண்ணுற ட்ரஸ்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேரை போட்டிருந்தீங்கன்னா அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கிட்டு அந்த ட்ரஸ்ட்டுக்கு என்ன அக்கௌண்டன்சி ஃபீ இருக்கலாம், எவ்ரி மந்த் நீங்கள் ரிப்போர்ட்டிங் ஃபீ எல்லாம் வரும், ரைட்? எல்லாம் செய்வீங்க, ரைட்? அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு யாருக்காக காசு கொடுக்கணும். இட் டிபெண்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த திங், ரைட்? இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு சும்மா ஒரு ப்ரைமரி ஹவுஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை செய்ய வேண்டிய தேவையே இல்லை, ரைட்? ஸோ வி ஹேவ் டு நோ என்னென்ன தேவை ஒரு ஆளுக்கு, என்னென்ன ரீசனுக்காக இந்த ட்ரஸ்ட்டை செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஒரு 2 பிள்ளைகளோட ஒரு சின்ன பிள்ளைகளோட ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட் எடுத்துட்டு தே மேக்கிங் குட் மணி, தே ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுக்கிறவங்க, இல்லாட்டி நிறைய பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இமீடியட்டாக ஒரு ட்ரஸ்ட் போடுறதுக்கு ஒரு தேவை சில நேரங்களில் தேவையில்லை. ஏன்னாண்டா வந்து இமீடியட் ட்ரஸ்ட், அதாவது வந்து இன்டர்வியூவோ ட்ரஸ்ட்ன்னு நான் சொன்னது, ரைட்? அப்படி இல்லைண்டா அவர் ஒரு டெஸ்டமெண்ட்ரி ட்ரஸ்ட்டை வந்து எழுதி வைக்கலாம். ஏன்டா வந்து இன்கேஸ் அவங்களுக்கு 2 பேருக்கும் ஏதோ ஒன்று நடந்துருச்சுண்டா அந்த பிள்ளைகளுக்கு இமீடியட்டாக காசு தேவையும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த 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 இன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் எதுவுமே எழுதலாம். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு நல்ல 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 ஒரு 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 2-3 நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுமெண்டா, உதாரணத்துக்கு அவருக்கு அவர் 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 அந்த அந்த பிள்ளைகள் வந்து யூனிவர்சிட்டி படித்து முடியும் வரைக்கும் எனி எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் ட்ரஸ்டி கொடுக்கணும், ரைட்? அது ஒரு 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 எக்ஸாம்பிள் வைங்க. எனி மெடிக்கல் திங் தட் ட்ரஸ்டி ஹேஸ் டு பே, ரைட்? இதெல்லாம் நடக்கணும், ரைட்? ஆனால் வந்து நீங்கள் 18 வயசில் அவருக்கு வந்து இருக்க காசுலாம் பிரித்து கொடுக்கணும்ன்றது இல்லை, ரைட்? அப்போ அவர் டிகிரி முடித்த பிறகு இல்லாட்டி அவர் 24 வயசுக்கு பிறகு அவருக்கு ஒரு 200,000 கொடுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ரைட்? ஸோ அப்படி இல்லாட்டி அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு 28 இயர்ஸுக்கு பிறகு அவருக்கு வந்து
50% நீங்கள் கொடுங்க, அதுக்கு பிறகு 32 இயர்ஸில் மிச்சம் 50% கொடுங்கன்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறேன்டா கொடுத்து வைக்கலாம். அப்படி கொடுத்து வைத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த மணி அந்த டைமில் அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு போகிறது தான் வந்து அந்த ட்ரஸ்டியோட ஜாப், ரைட்? ஸோ அப்போ இது ஏன் இது தேவைண்டா, இது வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு 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 மேட்டர் இருக்க நேரம் தான் வந்து இந்த பர்டிகுலர் விஷயம் தேவை. ஆனால் இது எந்த நேரம் வந்து காசு கூட இருக்கப்படியால் ட்ரஸ்ட் தேவைன்றது இல்லை, ரைட்? இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வந்து ஒரு ஆள் எடுத்துக்கிறேங்க, ஹேவிங் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் இருக்குன்னு வைங்க, அதில் ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது, ரைட்? அப்போ செகண்ட் மேரேஜ் ஒன்று இருக்குது, அதுலேயும் 2 3 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்க. இப்போ தே ஆர் வெரி ரிச், தே ஆர் டூயிங் வெரி குட். ஆனால் வந்து ஒரு விஷயம் எது நடந்த பிறகு 99% உங்களோட பார்ட்னருக்கு அந்த காசு போயிடும், ரைட்? ஆனால் உங்களுக்கு ஒரு பிள்ளை வந்து இங்கே தனியாக விடப்பட சான்ஸ் இருக்குது, ரைட்? அதுக்காக எல்லாரும் அப்படி செய்வாங்கன்னு இல்லை. ஆனால் தேர் இஸ் அ டவுட், அங்கே ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு பிரச்சனை வரும், ரைட்? இப்போ எனக்கு பிறகு எந்த முதலாவது பிள்ளைக்கு இந்த காசு போகுமா, இல்லாட்டி இந்த எனக்கு அவள் ஏதாவது செய்வாவான்றது எங்களுக்கு தெரியாது. சில நேரம் அவன் ரீமேரேஜ் பண்ணலாம், இல்லாட்டி கொடுக்காம விடலாம், இல்லாட்டி அவனுக்கு ஆல்ரெடி அந்த பிள்ளையோட ஒரு கசப்பான ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருந்து கொண்டு இருக்கலாம். ஸோ இப்போ அதனால் அங்கேயும் ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு பிரச்சனை வரும். அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் தேவை. அப்போ அந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணி எழுதி வைக்கலாம், ரைட்? என் ட்ரஸ்ட் இதுதான், எனக்கு இப்படி நடந்தால் என் 5 இதை வளர்த்தையும் பாவிக்கட்டும், அதுக்கு பிறகு பெனிஃபிஷியரி இந்த 4 பேருக்கும் ஈக்குவலாக போகணும் என்று நீங்கள் எழுதி விட்டீங்கண்டா, எந்த ஒரு ட்ரஸ்ட் நீங்கள் ஒரு செய்திருந்தீங்கன்னா இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராப்பர்லி. ஸோ இப்போ இதுகளெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கப்படியால் நாங்கள் எதுவுமே இதுதான் சரி இதுதான் பிளான் இல்லை, பட் நீட் கூட இருக்கலாம், சரியா? அப்போ இப்போ உண்மையாக ட்ரஸ்ட்டில் இப்போ இதெல்லாம் வந்து எஸ்டேட் பிளானிங்னா உங்களோட 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 லைஃப்பில் உங்களுக்கு பிறகு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, மற்ற சொத்து, மற்ற உங்களோட விருப்பங்கள் கூட சில நேரங்களில் இப்போ நீங்கள் ஒரு ஒரு கேன்சர் சொசைட்டிக்கு 100,000 கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ரைட்? இப்போ நீங்கள் உங்களோட சொத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா கூட அவங்க வந்து 100,000 கொடுப்பாங்களான்னு தெரியாது. என்னத்துக்கு அப்பாட காசை கொடுக்கணுமென்று முடிவு எடுக்கலாம். இதில் தப்பு சரின்னு ஒன்றும் இல்லை. ஆனால் அதனால உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு கொஷன் இருக்கலாம், ரைட்? அப்போ நீங்கள் அதனால தான் சில விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். இல்லாட்டி உங்களோட லைஃப் இன்சூரன்ஸில் பெனிஃபிஷரி அந்த ஒரு பர்டிகுலர் யாருக்கு போகணுமென்னு நீங்கள் கட்டாயம் நினைக்கிறீங்களோ அவங்கள எழுதி விட்டும் போகலாம், ரைட்? ஓகே. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வந்து இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற அட்வான்டேஜஸ். இப்போ உண்மையாக வந்து இப்போ ஒன்று வந்து உண்மையாக ட்ரஸ்ட்டில் ஒரு கொஷன் இருந்தால் அது கட்டாயம் ஒரு ட்ரஸ்ட் தேவை, ரைட்? ரெண்டாவது வந்து உண்மையாக ஒரு டிசேபிள் சைல்டு இருக்கிற நேரம் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒரு ரீசனபிளி திங்க் பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் டிசேபிள் சைல்டு இருக்க பேரண்ட்ஸ் யாராவது கேட்டுருந்தீங்கன்னா நாட் ஓன்லி தேட், முதல்ல நீங்கள் ட்ரஸ்ட்டை செய்கிறதுக்கு முதல்ல வந்து ஆர்டிஎஸ்பி நீங்கள் போட்டிங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த குட் வெஹிக்கல் டு உங்களோட இன்கம். அதாவது 100 நீங்கள் 1500 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட லோ இன்கம் இல்லை, அதாவது இப்போ சைல்டு லைக் ஓவர் 18 கிட்டத்தட்ட $5,000, ஸோ $4,500 கவர்மெண்ட்டால் பே பண்ணுவாங்க. ஸோ தட் வில் பி க்ரோ 70,000 கிராண்ட் அண்ட் பாண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு, ரைட்? ஸோ இதுக்கிட்ட ஒரு செப்பரேட் வீடியோ உங்கள்கிட்ட இருக்குது, இந்த ஆர்டிஎஸ்பி நீங்கள் தயவு செய்து பார்க்குறேன்டா பாருங்கள் இந்த இதுக்குள்ளே போயிட்டு. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, ரைட்? ஸோ இப்போ நீங்கள் பார்ப்போம் வந்து இப்போ நான் அங்கே இங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் இதை ரெக்கார்ட் பண்ணணும் யோசிச்சுட்டு எனக்கு தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடணும் ஒரு ஐடியா, ரைட்? ஓகே, எனிவே. ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இருக்க என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ப்ரொபேட்டன். இப்போ நீங்கள் வந்து வில் ஒன்று இருந்தால் இந்த வில் வந்து இட் ரெஜிஸ்டர்ட், ரைட்? அப்போ வில் ஒன்று இப்போ நீங்கள் வில்லுக்களால் உங்களோட எண்ணத்தை நீங்கள் போட்டாலும் வந்து அது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ரைட்? உங்களோட வில் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ வந்து யாரும் எப்போவும் இவருக்கு என்ன இருந்தது எவ்வளோ கொடுத்தாங்கன்றெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு ட்ரஸ்ட்டில் நீங்கள் செப்பரேட்டாக போட்டிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அது வந்து அது ட்ரஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க இயலாது, ரைட்? அது ஒரு விஷயம், ஒரு அட்வான்டேஜ், ரைட்? ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல், அதாவது யாருக்கு எவ்வளவு எப்போ கொடுக்கணுன்ற முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சுட்டு அந்த காசை நீங்கள் அதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா இன்னொரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ப்ரொபேட்ன்றது வந்து இப்போ நீங்கள் உங்களோட பில்லுக்களால் போகிற எந்த காசுமே, ரைட்? இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க அந்த பில்லுக்களால் போகிறதுன்ற நேரம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜாயிண்ட் ஓனராக இருந்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி ரெசிடென்ட்னு வச்சுக்கிறோங்க, ரைட்? ஸோ அப்போ வந்து அப்படி இருந்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் ஓனருக்கு நேரடியாக போயிடும். சர்வைவர் ஆஃப் டெத் இருக்குமெண்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அந்த வீடு வந்து ஒய்ஃபோட பேருக்கு போயிடும், உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ அது வந்து வில்லுக்களால் போகாது. ஸோ தேர் இஸ் நோ ப்ரொபேட் ஃபீ. ப்ரொபேட்ன்ற கிட்டத்தட்ட
5% ஆஃப், அதான் ஒன்டாரியோவில், ரைட்? ஸோ எல்பர்ட்டாலாம் ரொம்ப ரொம்ப சீப், ரைட்? இது இஸ் ஒரு டோட்டல் வேல்யூ தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 1.5% ஃபர்ஸ்ட் 500க்கு இவ்வளோ, மற்ற 10,000, அதுக்கு ஒரு கால்குலேஷன் தனி நான் அப்புறம் காட்டுறேன், ரைட்? ஓகே, ஸோ அப்படி இருக்க கிட்டத்தட்ட 1.5. இப்போ ஒரு $2 million இருக்குண்டா, ஒரு ஆளோட வேல்யூ ஆஃப் திங் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருண்டா, அந்த 2 மில்லியனுக்கு கிட்டத்தட்ட 1.5ண்டா ஒரு 30-40,000 அவங்க 30,000 கட்டணும்னு வைங்க, ரைட்? அந்த 30,000 சேவ் பண்ணலாம். அவர் வந்து ஒரு 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 ஜாயின் ஓனர்ஷிப்பு மாற்றலாம். அப்படி இல்லாட்டி அப்படி இல்லாட்டி ட்ரஸ்ட்டில் இருந்து செய்யலாம். அப்படி இந்த மாதிரி கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம் வேணுமெண்டா, ரைட்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த தாட். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட உண்மையாக உங்களோட என்ன இருக்குது உங்களோட வேல்யூ, மற்ற நீங்கள் என்னத்துக்காக நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு உண்மையாக இது தேவையா, மற்றது வந்து யாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்கிறீங்க, இதெல்லாம் யோசிச்சுட்ட பிறகு தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட் தேவையா இல்லையான்னு முடிவு எடுத்துட்டு, இந்த ட்ரஸ்ட் தேவையா இல்லையான்னு ஓரளவு உங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ண இருந்தால் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி லாயரோட கேட்குறேங்க, டாக் அபவுட் திஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட். நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க, யாரை ட்ரஸ்டி, அதாவது தப்பித்தவரை ஒரு ஆளை ட்ரஸ்டியாக போடுற நேரம்லாம் போடக்கூடாது, ரைட்? இப்போ ஏன்டா இப்போ ஒரு ஆளை நீங்கள் ட்ரஸ்டியாக போட்டால் சில நேரங்களில் வந்து இப்போ ஒரு ட்ரஸ்டியை போட்டுட்டு வந்து 2 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு. அப்போ அந்த 2 பேரில் ஒரு ஆளோட நல்லம் இல்லாட்டி சில நேரம் தே ட்ரை டு பி, இப்போ ஒரு ட்ரஸ்டிக்கு ரைட்ஸ் இருக்குது, எவ்வளோ கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்னு, ரைட்? ஆனால் சில நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருந்தீங்கன்னா சரி, ரைட்? அப்படி இல்லாட்டி டவுன் த ரோட் இப்போ நீங்கள் வந்து இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு பிள்ளை வந்து ரொம்பவுமே ஒரு 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 செலவழிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்துச்சுன்னு வைங்க. அந்த பிள்ளைக்கு சில நேரம் வந்து அந்த பேரண்ட் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, ரைட்? அப்போ அந்த டைம்லேயே ஒரு ஒரு ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டாம். வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், இவ்வளோ தான் கொடுக்கலாம், இவ்வளோ தான். அவர் வந்து மேக் பண்ணுற மணி இப்போ 30,000 மேக் பண்ணாரா 30,000 பே டு ஹிம் ஃபார் தட் இயர், ரைட்? 60,000 மேக் பண்ணால் 60,000 ஃபார் தட் இயர். அப்படின்னா அவர் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறதாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் இருக்கும், ரைட்? அப்படி இல்லாட்டி இப்போ செலவழிக்கிற ஒரு பிள்ளை இப்போ சில நேரங்களில் ஹூ நோஸ், ரைட்? உலகத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கலாம், ரைட்? ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து ஒரு 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 இந்தந்த அட்வான்டேஜ், ஓகே, டேக்ஸ் அட்வான்டேஜ் என்னென்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல்லாக ஒரு கம்பெனியே நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு, ரைட்? ஸோ அப்போ என்ன நடக்குமானா நீங்கள் அந்த பேமெண்ட் இப்போ நீங்கள் இப்போ அந்த அந்த ட்ரஸ்ட்டுக்கு இன்கம் வரும், ரைட்? இப்போ நீங்கள் ஒரு 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 உதாரணத்துக்கு அந்த அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து நீங்கள் வந்து ஒரு மேபி ஒரு 10 ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கணக்கு போடுறதுக்காக சொல்கிறேன், ரைட்? அப்போ ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ அந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டியில் இருக்க அந்த ட்ரஸ்டி வந்து ஹி ஹாஸ் அ ரைட் டு பே எவ்வளோ யாருக்குன்னு இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு $100,000 இன்கம் வந்துருச்சுன்னு வைங்க. அதை வந்து ஒரு ட்ரஸ்ட் லோவில் இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து இருக்கிற காசை வந்து நீங்கள் பெனிஃபிஷரிக்கு பே பண்ணாட்டி ஹையர்ஸ் மார்ஜினல் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் தான் வந்து அந்த டேக்ஸை வந்து ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கும் கவர்மெண்ட், சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா 50% டேக்ஸ், ரைட்? அப்போ அந்த 100,000 எடுத்துட்டு இந்த 100,000 இன்கமே அவர் கொடுக்கலன்னு பர்டிகுலர் ட்ரஸ்ட்டுக்கு அப்படி இல்லை. சில ட்ரஸ்ட்டுக்கு வந்து லைக் ஒரு மனிதருக்கு மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட் செகண்ட் ப்ராக்கெட் அப்படி இருக்கு, ரைட்? அப்போ இதில் தேர் ஆர் நாட் ஆல் ட்ரஸ்ட் ஆர் சேம், தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் ட்ரஸ்ட் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபேமிலி ட்ரஸ்ட் இருக்குது, ஹேண்ட்சன் ட்ரஸ்ட் இருக்குது, ஆல்டர் ஈகோ ட்ரஸ்ட் இருக்குது, அப்படி அப்படி இப்படி அப்படி சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இப்படி பல விதமான ட்ரஸ்ட் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ நான் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அந்த நேரத்தில் அந்த 100,000 வந்துட்டேன்னா அந்த 100,000 நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் ஓனராக இருந்தீங்கன்னா அந்த கார்பரேஷனுக்கு, இல்லை நீங்கள் வந்து இன்கம்மாக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்குமெண்டா, அந்த 100,000 உங்களுக்கு இன்கம்மாக வரும். சரி, நீங்கள் ஒரு 100,000 இன்கம் எடுக்கிறீங்கன்னு வைங்க ஆல்ரெடி அந்த கம்பெனிலேருந்து. ஸோ நான் யூ ஆர் கெட்டிங் another ப்ராஃபிட் 100,000 இஸ் going 200,000 இன்கம். அப்போ அதுக்குரிய ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த 4 பிள்ளைகளுக்குமே பிள்ளைகள்னா ஹேஸ் டு பி மேஜர். அப்போ அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது, ரைட்? ஸோ வேறு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து ஹையர் இன்கம்னா அவருக்கு கொஞ்சம் குறைய கொடுத்துட்டு லோ இன்கம் கூட கொடுத்தீங்கன்னா அது டேக்ஸ் அட்வான்டேஜ் எடுக்கலாம். ஆனால் அந்த டேக்ஸ் அட்வான்டேஜ் எடுக்கிறதால அது உங்களுக்கு இடையிலான டிஸ்கஷனில் தான் இது நடக்கணும். இப்போ நான் உனக்கு இவ்வளோ தரேன், நான் வட்ட வெட்டிஸ் நீங்கள் அதை எதுவும் பண்ணிக்கிறீங்க. பட் ஆனால் இன் ஜென்ரல் அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம், ரைட்? இப்போ அட்லீஸ்ட் நீங்கள் 4 பேருக்கு 4 கொடுத்தாலே அந்த அந்த ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட் இருக்க ஆளுக்கு ஹையராக போகாதுன்றது அடுத்த ஒரு விஷயம். அதான் இந்த டேக்ஸ் அட்வான்டேஜ். ஆனால் அந்த மற்றது வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து தொடர்ந்து இந்த கேபிட்டல் கெயினோ இல்லாட்டி அதையோ காப்பாற்றுமான்ற ஒரு 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 விஷயம் யோசிச்சுட்டு இருக்காங்க. 90% ஆஃப் த டைம் ஒரு ட்ரஸ்ட் வந்து
உங்களோட இன்கம்மை ஸ்ப்ரெட் பண்ணுறதால டேக்ஸ் சேவ் பண்ணுறது இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து லைஃப் டைம் ட்ரஸ்ட் பே பண்ணிக்கிட்டே இது பண்ணிக்கிட்டே இருக்கலாது. நீங்கள் தப்பித்தர இன்டர்வியூவோ ட்ரஸ்ட்டுன்னா இமீடியட்டாக அது டேக்ஸை ட்ரிகர் பண்ணும். கேபிட்டல் கெயின் டேக்ஸஸ் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அப்படி இல்லாட்டி ஒரு ட்ரஸ்ட்டுக்கிட்ட லைஃப் டைம் 21 இயர்ஸ் அதுக்கு பிறகு அது வந்து ட்ரிகர் பண்ணும். தேர் ஆர் சம்திங் அதர் திங்ஸ் ஆல்சோ தே. இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து ஐம் நாட் லாயர் டு எக்ஸ்பிளைன் டு யூ. பட் நீங்கள் உங்களோட பர்டிகுலர் சுச்சுவேஷனில் பர்டிகுலராக எப்படி நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்கன்ட்டு நீங்கள் பார்க்குறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ஓகே, மீண்டும் உங்களுக்கு திரும்ப ஒருக்கா ஒரு பேசிக்காக சொல்லிடுறேன். அதாவது ஒரு ட்ரஸ்ட்ன்றதுக்குள்ள ஒரு செட்டிலர் கொடுக்குறார். இந்த செட்டிலர் வந்து யாராகவும் இருக்கலாம், சரியா? அப்போ அப்போ இவர் கொடுக்குறத வந்து இவர் இதில் ஏற்றி விடுறார். இப்போ இதில் இவரோட ட்ரஸ்டி என்ன செய்யணும்டா, இந்த பெனிஃபிஷரிக்கு அவங்களோட டைமுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு சொன்ன டைமில் கொடுக்குறது தான் உண்மையாக ஒரு ட்ரஸ்டோட முக்கியமான நோக்கம். ஓகே, மிக்க மிக்க நன்றி. நீங்கள் இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரஸ்ட்டை பற்றின ஒரு சரியான புரிதல் வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். பட்டு அதுக்காக எல்லாரும் இப்போ நாளைக்கே போயிட்டு எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வேணும் செய்யணுமன்ற தேவைக்கப்படாமல் உண்மையாக எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வேணுமான்றது முக்கியமாக பார்த்துக்கிறேங்க. ரெண்டாவது, நான் வந்து வில்லை பற்றி ஒரு இது போட்டிருக்கேன். வில் அண்ட் பவர் ஆஃப் அட்டர்னியை பற்றி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதில் தான் எல்லாத்தோடையும் முக்கியம். அண்ட் அப்போ நீங்கள் ட்ரஸ்ட்ன்றது வந்து நான் சொன்ன மாதிரி இட் இஸ் நீடட் ஃபார் அ ரீசன். நீங்கள் சரியான ரீசன் இல்லாமல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ஸோ திங்க் அபவுட் இட். மற்றது வந்து எப்போவுமே உங்களோட இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு நல்ல ஒரு லீகல் அட்வைஸர்கிட்ட நீங்கள் லீகலாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போ இதையே நான் ஒரு லாயர் இல்லாமல் சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதான் வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு தான் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு கூட கூட அதுக்கு கூட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். மிக்க மிக்க நன்றி இதை கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு. மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, மறக்காதீங்க லைக்கை போடுறதுக்கு. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் வாசிப்பேன். அண்ட் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு நான் பதிலும் கொடுப்பேன். நான் நல்லா தேவை செய்து இஃப் யூ திங்க் சம்திங் யூ வாண்ட் டு சே ப்ளீஸ் சே இட், ரைட்? மற்றபடி ஆல் இஸ் குட். தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது முருகையா காந்திராம், ரைட்? நன்றி.